நாங்கள் 4 சகோதரிகள். எனக்கு வயது சிறியதிலேயே திருமணமானது. எனக்கு எந்த சகோதரனும் இல்லை. எங்கள் 2 சகோதரிகளின் திருமணத்தையும் அப்பா ஒரே நேரத்தில் செய்து வைத்தார். என் பெரிய சகோதரிக்கு அப்போது 18 வயது. எனக்கு வெறும் 15 வயதுதான். என் சீர்வலத்தில் அதிகமான மக்கள் இல்லை. என் கணவருக்கு 2 சகோதரர்கள் மட்டுமே. என் அப்பா எப்படியோ முயன்று கடைசியாக வரதட்சணை திரட்டி எங்கள் 2 சகோதரிகளின் திருமணத்தையும் செய்து வைத்தார். என் பெரிய சகோதரியை திருமணமானதும் உடனே வீட்டை விட்டு அனுப்பிவிட்டார். என் வீட்டை விட்டு அனுப்புவதை மட்டும் அவர் தாமதப்படுத்தியிருந்தார். என் கணவரும் அவரது பெரிய அண்ணனுடன் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் காத்மாண்டுவில் கோட் பண்ணைகளை தைப்பது என்று வேலை பார்த்தார். என் வயது வெறும் 15. என் கணவரின் வயது 23. அவர் வீட்டில் உள்ளவர்கள் சொன்னார்கள் அவர் காதல் திருமணம் செய்து இருந்தார் என. ஆனால் அவர் தன் மனைவியை விட்டுவிட்டார். அவர்களின் காதல் திருமணம் அதிக நாட்கள் நிலைக்கவில்லை. நாங்கள் ஊரில் விவசாயிகள். என் அப்பா அந்த பையன்களின் குடும்பத்தை பற்றி அதிகம் விசாரிக்கவில்லை. விரைவாக ராஜா கிடைத்தது. உடனே திருமணத்தை முடித்துவிட்டார். நான் சிறு வயதிலிருந்தே மிகவும் பலவீனமாக இருந்தேன். அதனால்தான் எனக்கு இன்னும் பீரியட்ஸ் வரவில்லை. என் கணவருக்கு எங்கள் ஊரிலேயே அவரது உறவினர் ஒருவர் இருந்தார். திருமணத்திற்குப் பிறகு அவர் அடிக்கடி அவரது உறவினர் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார். அவர் வரும்போதெல்லாம் நான் எங்கள் வீட்டிலிருந்து வெளியே வரமாட்டேன். ஆனால் அவர் எப்போதும் எங்கள் ஊர் அக்காவிடம் என் மனைவியை என்னை சந்திக்க வைக்கணும் என்று செய்தி அனுப்புவார். அக்கா என்னை பலவிதமான காரணங்கள் சொல்லி தன் வீட்டுக்கு அழைப்பார். என் கணவர் அவர்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவர் என்னை வீட்டுக்கு அழைத்துவிட்டு எங்கேயோ மறைந்து விடுவார். கணவர் முழு யுவகனாக இருந்தார். நான் 15 வயது சிறுமி. திருமணம் என்றால் என்னவென்றே எனக்கு தெரியாது. இன்னும் எனக்கு பீரியட்ஸ் கூட வரவில்லை. ஒரு நாள் என் கணவர் தனது உறவினர் வீட்டுக்கு வந்தார். ஊரக்கா என்னை அழைத்து வெளியே இருந்து கதவை தாழிட்டுவிட்டு எங்கேயோ போய்விட்டார். கணவர் அதே அறையில் படுத்திருந்தார். நான் அவரை பார்த்ததும் பயந்து போனேன். வெளியே கதவை நோக்கி ஓட ஆரம்பித்தேன். அவர் என்னை பலமாக பிடித்து தன் மடியில் உட்கார வைத்தார். நீ என்னை பயப்பட வேண்டாம். நான் உன் கணவன். நான் உன்னுடன் 7 சுற்றுகள் சுற்றியிருக்கிறேன். உன்னை வீட்டை விட்டு அனுப்பவில்லை. அதுதான் வித்தியாசம் என்றார். எனக்கு திருமணத்தின் அர்த்தம் கூட தெரியாது. கணவனுடன் எப்படி பேசுவது என்று கூட தெரியாது. நான் என் கணவரை பார்த்து மிகவும் பயந்து கொண்டிருந்தேன். முழு உடம்பும் நடுங்கியது. அவர் மடியில் உட்கார்ந்ததும் எனக்கு வியர்வை வந்தது. எனக்கு மிகவும் வித்தியாசமாகவும் பயமாகவும் இருந்தது. அவர் அந்த அறையில் உள்ள டிவியை ஆன் செய்தார். அதில் ஒரு சிடி வைத்தார். நான் உன் கணவன். நீ என்னை பயப்பட வேண்டாம். நான் உனக்கு படம் காட்டுகிறேன் என்றார். என்னிடம் கேட்டார், உனக்கு படம் பார்க்க பிடிக்குமா? நானும் ஒரு கிராமத்து பெண்தான். எனக்கும் படம் பார்க்கவும் டிவி பார்க்கவும் பாட்டு கேட்கவும் மிகவும் பிடிக்கும். எங்கள் வீட்டில் கருப்பு வெள்ளை டிவி இருந்தது. இங்கே என் கணவரின் உறவினர் வீட்டில் கலர் டிவி இருந்தது. நான் என் கணவரின் பேச்சில் சிக்கிக் கொண்டேன். எனது பயமும் கொஞ்சம் குறைந்தது. நான் அவர் மடியில் உட்கார முடியவில்லை. உடனே எழுந்து கீழே உட்கார்ந்து விட்டேன். நான் கீழே உட்கார்ந்தே டிவி பார்க்கிறேன் என்றேன். அவரும் என்னை கீழே உட்கார்ந்தே டிவி பார்க்க விடுத்தார். தானும் என்னுடன் கீழே உட்கார்ந்தார். அவர் என்னிடம் அன்பான பேச்சுகள் பேசிக்கொண்டே இருந்தார். புதிய படம் எடுத்து வந்திருந்தார். நான் ஆர்வத்தோடு அதை பார்த்து கொண்டிருந்தேன். இடையிடையே என் கணவர் என்னை தொடுவார், என்னோடு பேசுவார். ஆனால் நான் படம் பார்க்கவே மிகவும் பிஸியாக இருந்ததால் இந்த விஷயங்களைச் சம்பு நான் கவனிக்காமல் இருந்தேன். படம் முடிந்ததும் அவர் என்னிடம் கேட்டார், உனக்கு இந்த படம் பிடித்திருக்கா? எனக்கும் படம் பார்க்க மிகவும் பிடிக்கும். நான் உடனே அவரிடம் சொன்னேன், மிகவும் பிடித்திருக்கு என்று. அவருக்கு நன்றி சொன்னேன். அவர் சொன்னார், நன்றி சொன்னால் போதாது, இதற்கு நீ எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். நான் மீண்டும் அவரது பேச்சுகளைக் கேட்டு மிகவும் பயந்து போனேன். அவர் சொன்னார், இப்போது நீ படத்தில் ஹீரோ ஹீரோயினை பார்த்தாய். உனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நாமும் ஒரு படத்தின் ஹீரோ ஹீரோயினைப் போலதானே இருக்கிறோம். பாரு, படத்தில் ஹீரோயின் ஹீரோவை எவ்வளவு பலமாக கட்டிக்கொண்டிருந்தாள். நீ என்னை விட்டு தூரம் ஓடுகிறாய். நீ என்னை கட்டிக்கொள்ள வேண்டும். என் உதட்டில் முத்தம் கொடுக்க வேண்டும். அப்புறம் நான் மீண்டும் வரும்போது உனக்கு இன்னொரு புதிய படம் காட்டுவேன். நானும் அவரது பேச்சில் உருகிக் கொண்டிருந்தேன். அவர் தோற்றத்தில் மிகவும் அழகாகவும் இருந்தார். நான் பயத்துடன் அவரது வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டேன். அவர் தன் கைகளை விரித்தார். நான் பயத்துடன் அவர் மார்பில் சாய்ந்தேன். எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. அவர் என்னை உடனே தன் மடியில் தூக்கிக் கொண்டார். என் உதடுகளுக்கு அருகில் வந்தார். படுக்கையில் தள்ளிவிட்டார். குறைந்தது 20 நிமிடம் வரை அவர் என் உதடுகளிலேயே இருந்தார். என் மூச்சு தடைபட்டு கொண்டிருந்தது. அவர் மிகவும் வன்மையாக என்னை முத்தமிட்டுக் கொண்டிருந்தார். என் கண்ணீர் வரத் தொடங்கியபோது அவர் என்னை விட்டுவிட்டார்.
சித்ரா, நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன். நான் உன் கணவன். அந்நிய ஆட்கள் இல்லை. கணவனும் மனைவியும் இடையே இதுதான் நடக்கும். பார்த்தாயா, படத்தில் ஹீரோ ஹீரோயினும் இப்படித்தான் செய்கிறார்கள். நாமும் அப்படித்தான் செய்வோம். நீ பயப்பட வேண்டாம் என்றார். நான் என் உதடுகளில் கை வைத்தேன். என் உதடுகளில் இருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. நான் அழுதும் கொண்டிருந்தேன். அவர் என் கண்ணீரை துடைத்தார். நீ சந்தோஷப்பட வேண்டும். பாரு, நான் உனக்காக இவ்வளவு தூரம் வருகிறேன். இப்போது உன்னை வீட்டை விட்டு அனுப்ப இன்னும் 2-3 வருடங்கள் இருக்கிறது. அதனால் இப்போது உன்னை பார்க்காமல் நான் இருக்க முடியாது என்றார். இந்த நேரத்தில் அக்கா வந்துவிட்டார். கதவை திறந்தார். நான் அவர் புடவையில் மறைந்து கொண்டேன். என் உதடுகளை என் சல்லட்டில் மறைத்துக் கொண்டேன். அக்கா முன்னாலேயே அவர் எனக்கு ஒரு மெல்லிய வெள்ளி பாஜல் கொடுத்தார். அடுத்த தடவை வரும்போது இன்னும் ஏதாவது பரிசு கொண்டு வருவேன். உன் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது நான் இங்கே வருவது என்பது. இல்லைனா அவங்க என் வீட்டுக்கு செய்தி அனுப்பிவிடுவாங்க, நான் மாமனார் வீட்டுக்கு வருவதாக. அப்புறம் என் வரவுகளும் போவுகளும் நின்றுவிடும். அப்படின்னா நான் உன்னை எப்படி சந்திப்பேன்? இந்த பரிசு உனக்கு வேண்டும்னா இந்த விஷயத்தை மறைக்க வேண்டும் என்றார். அக்காவும் சொன்னார், ஆமாம், இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது. இல்லைனா என் சகோதரன் அருணுக்கு மிகவும் கெட்ட பெயர் வரும். அருண் அக்காவுக்கு தூரத்து உறவினர். எங்கள் ஊர் அருகிலேயே இந்த அக்கா இருப்பார். எனக்கு என் சொந்த அக்கா இல்லை. அவர்தான் இந்த ராஜாவை சொன்னார். அதன்மேல் என் அப்பா என் திருமணத்தை செய்தார். எங்களுக்கு அவர்கள் வீட்டில் மிகவும் போய் வருவது. நான் எப்போதும் அவர்கள் வீட்டுக்கு வந்து விடுவேன். என் அம்மா தடுக்க மாட்டார். எங்களிடம் அதிக நிலங்கள் இல்லை. என் அப்பாவும் மற்றவர்களின் நிலங்களில் விவசாயம் செய்வார். ஆனால் வீட்டில் சாப்பாடு நன்றாக நடந்து கொண்டிருந்தது. அப்பா தமது நிலத்தை விற்று எங்கள் 2 சகோதரிகளின் திருமணத்தையும் செய்தார். என் பெரிய அக்காவின் சீர்வளத்தார் திலகத்தில் நிறைய பணம் கேட்டார்கள். அதனால் அப்பா தனது சிறிய வயலை விற்று என் பெரிய அக்காவின் திலக பணத்தை பூர்த்தி செய்தார். என் சீர்வளத்தார் திலகத்தில் பணம் கேட்கவில்லை. ஏனெனில் நான் மிகவும் அழகாக இருந்தேன். என் அழகின் காரணம்தான் என் திருமணம் நடந்தது. என் பெரிய அக்கா கொஞ்சம் கருப்பாக இருந்தார். என்னுடைய நிறம் பாலை போல இருந்தது. இதனால்தான் என் திருமணமானது. என் அப்பா என் சீர்வளத்தாரிடம் வாக்குறுதி அளித்திருந்தார். நான் என் மகளை அனுப்பும்போது உங்களுக்கு எந்த வாகனமும் நிச்சயம் தருவேன். சீர்வளத்தாரும் இந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டார்கள். திருமணத்தில் திலகம் கேட்கவில்லை. என் அப்பாவால் இயன்றதை அவர்களுக்கு திலகமாக கொடுத்தார். என் பெரிய அக்காவின் சீர்வளத்தார் கேட்ட அளவு பணத்தை கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த பக்கம் என் கணவர் ஒவ்வொரு 8 மாதத்திற்கும் ஒரு முறை தன் உறவினர் வீட்டுக்கு வருவார். என் திருமணத்திற்கு இப்போது 3 வருடங்கள் ஆகியிருந்தன. நான் மிகவும் மெல்லியாக இருந்தேன். இந்த தடவை என் கணவர் வந்தபோது நான் பள்ளியில் இருந்து வந்து கொண்டிருந்தேன். அப்போது வழியில் சந்தித்தார். அவர் என்னை அங்கேயே சுற்றி வளைத்தார். நீ என்னுடன் திருவிழா பார்க்க வருவாயா? நான் உன்னை சினிமா ஹாலில் படம் காட்டுவேன் என்றார். நான் இதுவரை சினிமா ஹால் என்ற பெயர் மட்டுமே கேட்டிருக்கிறேன். நான் இதை கேட்டதும் கொஞ்சம் ஆசைப்பட்டேன். நான் சொன்னேன், அருண், நான் என் அம்மாவிடம் என்ன சொல்வேன்? நான் எங்கே போகிறேன் என்று? அருண் சொன்னார், அது எல்லாம் என்னிடம் விட்டுவிடு. அவள் என் உறவினர்தானே, அவள் எல்லாம் சமாளித்து விடுவாள். நீ போய் உன் பையை வைத்துவிட்டு உன் அம்மாவிடம் சொல், நான் அக்கா வீட்டுக்குப் போகிறேன். அக்காவுக்கு சந்தைக்கு போக வேண்டும், கோதுமை அரைக்க. அந்த சாக்கில் நான் உன்னை திருவிழா காட்ட வருவேன். நானும் அவர் பேச்சில் சிக்கிக் கொண்டேன். அப்படியே செய்தேன். அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, அக்கா என்னை அழைக்கிறார், அவருக்கு சந்தைக்கு போக வேண்டும் என்னுடன். அம்மா சொன்னார், சரி, அக்காவுக்கு கொஞ்சம் உதவி செய். அருணும் என்னை பற்றி தன் உறவினரிடம் பேசியிருந்தார். நாங்கள் இருவரும் திருவிழா பார்க்க வீட்டிலிருந்து புறப்பட்டோம். அருண் தனது உறவினரின் சைக்கிளை எடுத்திருந்தார். அதில் என்னை உட்கார வைத்து திருவிழா காட்ட அழைத்துச் சென்றார். ஊருக்குள் நான் அவருடைய சைக்கிளில் உட்காரவில்லை. யாருக்கும் தெரியாமல் அவர் பின்னால் நடந்தேன். ஊரிலிருந்து ரோட்டிற்கு வந்த பிறகு அவர் சொன்னார், இப்போது நீ என் சைக்கிளில் உட்கார். நான் அவருடைய சைக்கிளில் பின்னால் உட்கார ஆரம்பித்தேன். அவர் உடனே என் கையை பிடித்து முன்னால் உட்கார வைத்தார். நீ என் ஹீரோயின், நான் உன் ஹீரோ, அதனால் நீ முன்னால் உட்காருவாய் என்றார். சைக்கிள் ஓட்டிக்கொண்டே அவர் என்னை எத்தனை முறை முத்தமிட்டார். என் கன்னத்தில் அவர் கன்னத்தை தொட்டார். என் மனதில் திருவிழா பார்க்கும் பைத்தியம் ஏறியிருந்தது. அதனால் அவருடைய இந்த தொடுதல்களை நான் கவனிக்கவில்லை. நாங்கள் இருவரும் திருவிழாவில் வந்து சேர்ந்தோம். அவர் என்னை ஊஞ்சலில் ஊக்கினார். ஊஞ்சலிலும் என்னை பலமாக பிடித்துக் கொள்வார். சில நேரம் என் இடுப்பை பிடிப்பார், சில நேரம் என் மார்பில் கை வைப்பார். நான் ஊஞ்சலாடும் ஆர்வத்தில் இந்த விஷயங்களை குறைவாகவே உணர்ந்தேன். அதன் பிறகு அவர் என்னை சினிமா ஹாலில் படம் காட்டினார். அது மிகவும் ரொமான்டிக் படம். அதில் ஹீரோ ஹீரோயின் ஒருவரை ஒருவர் தொடுவார்கள், முத்தமிடுவார்கள். இப்படி எந்த காட்சி வந்தாலும்
அவர் என்னை பலமாக பிடித்து முத்தமிட ஆரம்பித்து விடுவார். இப்போது நான் இதெல்லாம் மீது அதிகமாக எதிர்வினை காட்டவில்லை. சந்தோஷமாக சினிமா ஹாலில் படம் பார்த்து கொண்டிருந்தேன். முழு படமும் நடந்து கொண்டிருந்தபோதே அவர் என்னை முத்தமிட்டுக் கொண்டிருந்தார். தொடுவார். சில நேரம் என் மார்பை தொட்டு மசாஜ் செய்வார். சில நேரம் என் கன்னத்தை தொட்டு மசாஜ் செய்வார். மாலைக்கு முன்னதாகவே அவர் என்னை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்தார். இந்த தடவை அவர் எனக்கு வெள்ளி மோதிரம் கொண்டு வந்திருந்தார். இந்த தடவை அவர் சொல்ல வேண்டியதில்லை. நான் சந்தோஷமாக நன்றி சொன்னேன். அவரை கட்டிக் கொண்டேன். அருண் இந்த தடவையும் என் உதடுகளில் காயம் ஏற்படுத்தியிருந்தார். என் உதடுகளிலிருந்து இரத்தம் வந்தது. கடந்த முறை என் உதடுகளிலிருந்து இரத்தம் வந்தபோது என் அம்மா பார்த்தார்கள். நான் பொய் சொன்னேன். அம்மா, நான் கதவில் மோதிக்கொண்டேன், என் வாய் கதவில் பட்டுவிட்டது என்று. அக்காவும் என் அம்மாவிடம் அதையே சொன்னார். அக்காவுக்கு எல்லாம் தெரியும். எனக்கும் கணவருக்கும் இடையே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது. இப்போது நான் 8ஆம் வகுப்புக்கு வந்துவிட்டேன். என் திருமணத்திற்கு 4 வருடங்கள் ஆகியிருந்தன. என் அக்காவின் சீர்வளத்தார் நல்லவர்கள் இல்லை. அவரது கணவர் மது அருந்துவார். அவர் மீது கை ஓங்குவார். அம்மாமியாரும் அடிக்கடி புகார் செய்வார். என் பெரிய அக்கா இப்போது தாய் வீட்டிலேயே வந்து தங்க ஆரம்பித்து விட்டார். அவ்வளவு திலகம் கொடுத்த பிறகும் அவர் சீர்வளத்தில் அவருக்கு எந்த மரியாதையும் இல்லை. கணவரே நல்லவரில்லை என்றால் என்ன மரியாதை கிடைக்கும்? இப்போது அவர் சீர்வளத்தில் எப்போதும் சண்டை செய்து கொண்டு இங்கே தாய் வீட்டில் கிடப்பார். என் அப்பாவும் கவலையாக இருந்தார். என் அக்கா 2 குழந்தைகளின் அம்மா ஆகியிருந்தார். 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு இங்கே தாய் வீட்டில் கிடப்பார். நான் அவரை பார்த்து மிகவும் கவலையாக இருப்பேன். எனக்கு அருணை பற்றியும் மிகவும் கவலை வந்தது. என் மாமியார் என் அம்மாவிடம் எப்போதும் ஃபோன் செய்வார். நிலைமை கேட்பார். என்னிடமும் பேசுவார். என் மாமனாரும் என் அப்பாவுடன் பேசுவார். என் சீர்வளத்தார் சாதாரண மக்கள் போல தெரிந்தார்கள். ஆனால் இன்னும் நான் சீர்வளம் போகவில்லை. என் அக்காவை பார்த்து பயமாக இருந்தது. எனக்கு அடித்துவிடும் கணவர் எதுவும் பிடிக்காது. எனக்கு அருண் அப்படி இருப்பதாக தெரியவில்லை. ஒரு நாள் என் அம்மா என்னிடம் சொன்னார்கள், நான் அவரது 2வது மனைவி என்று. என்னுடைய வயதின் காரணமாக அவர்கள் என்னை வீட்டை விட்டு அனுப்பவில்லை. என் சீர்வளத்தார் சொன்னார்கள், 7 வருடங்களுக்குப் பிறகு இவள் கொஞ்சம் பெரியவளாகவும் புரிந்தவளாகவும் ஆகிவிடுவாள். அப்போது இவளை அனுப்பி வைக்கிறோம் என்று. என் மாமனார் தம் மனைவியுடன் தான் இருப்பார். இதுவரை அவர்கள் வீட்டில் சண்டை, மது குடிப்பது போன்ற செய்திகள் எதுவும் கேட்கவில்லை. எனக்கு இப்போது கொஞ்சம் கொஞ்சம் இந்த விஷயங்கள் புரிய ஆரம்பித்திருந்தது. இந்த தடவை என் அக்கா எங்கள் வீட்டில் இருந்தார். அருணும் அக்கா வீட்டில் வந்திருந்தார். அவர் அக்காவின் குழந்தை மூலம் செய்தி அனுப்பியிருந்தார், நான் அங்கே வரவேண்டும் என்று. அம்மாவும் என்னை உடனே அனுப்பிவிட்டார்கள். இந்த தடவை மீண்டும் படத்தின் CD கொண்டு வந்திருந்தார். அக்கா கதவை தாழிட்டுவிட்டு நாங்கள் இருவரையும் வெளியே விட்டுவிட்டு போனார். அவர் மீண்டும் படத்தை ஆன் செய்தார். இந்த தடவை அந்த படம் மிகவும் அடிக்கடி அடைத்தது. அருண் மற்றொரு கேசட் போட்டார். திடீரென்று அந்த CDயில் ஒரு பையனும் பெண்ணும் தெரிந்தார்கள். அவர்கள் ஒருவரையொருவர் முத்தமிட்டுக் கொண்டே இருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் தங்கள் எல்லா ஆடைகளையும் கழற்றிவிட்டார்கள். அவர்களின் மேக்கப் வித்தியாசமாக இருந்தது. அருண் சொன்னார், பார், இன்று நான் உனக்கு ஸ்பெஷல் ரொமான்டிக் படம் கொண்டு வந்திருக்கிறேன். இது மிகவும் விலை உயர்ந்தது. இந்த படத்தை கணவனும் மனைவியும் மட்டுமே பார்க்க முடியும். நாங்கள் இருவரும் கணவன் மனைவி. அதனால் உனக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படத்தை பார்த்ததும் நான் வெட்கத்தில் நீர்நீராக ஆகிவிட்டேன். நான் மீண்டும் மீண்டும் என் கண்களில் கை வைத்துக் கொள்வேன். அவர் மீண்டும் மீண்டும் என் கைகளை விலக்கி விடுவார். என்ன பயன்? பார்க்க மாட்டேன் என்றால் நீ ஏன் இவ்வளவு வெட்கப்படுகிறாய்? நான் உன் கணவன். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே எந்த வெட்கமும் இருக்கக்கூடாது என்றார். அருண் சொன்னார், நீ வெட்கப்பட வேண்டாம். பார், இந்த ஆளுகள் என்ன செய்கிறார்களோ நாமும் அப்படித்தான் செய்வோம். அந்த படத்தில் பையன் பெண்ணுக்கு மசாஜ் செய்து கொண்டிருந்தான். அருணும் உடனே எண்ணெய் சிஷியை எடுத்து வந்தார். என் ஆடைகளை கழற்றினார். மசாஜ் செய்ய ஆரம்பித்தார். எனக்கு வியர்வை வந்தது. என் இதயம் மிகவும் துடித்தது. அவர் சொன்னார், பயப்பட வேண்டாம். மெதுவாக அவர் என் முழு உடம்பிலும் மசாஜ் செய்தார். என்னை முற்றிலும் உதவியற்ற நிலைக்கு கொண்டு வந்தார். அதன் பிறகு என் கூச்சல்களை அவர் தன் 2 கைகளாலும் அடக்கினார். நான் அழ ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், முதல் தடவைதான், கொஞ்சம் வலி இருக்கும். இதை தாங்கிக்கொள், பிறகு உனக்கு பழக்கமாகிவிடும். இது இல்லாமல் நீ இருக்க முடியாது. எனக்கு மிகவும் அதிகமாக இரத்தப்போக்கு ஆரம்பித்துவிட்டது. இன்னும் எனக்கு பீரியட்ஸ் வரவில்லை. ஏனெனில் நான் மிகவும் பலவீனமாக இருந்தேன். அவர் எனக்கு சக்தி மருந்துகளும் கொண்டு வருவார், நான் கொஞ்சம் தடிமனாக ஆக வேண்டும் என்று. நான் இரத்தத்தை பார்த்து மிகவும் பயந்து போனேன். அவர் சொன்னார், இதெல்லாம் சாதாரணம், பயப்பட வேண்டாம்.
நான் உனக்கு உள்ளாடை சாமான்களும் கொண்டு வந்திருக்கிறேன். அதன் பிறகு அவர் நிறுத்தவே இல்லை. நான் கத்தி கத்தி களைத்துப் போனேன். அவர் முழுவதுமாக ரிலாக்ஸ் ஆன பிறகு என்னை அன்பாக தன் மார்பில் படுக்க வைத்தார். நீ பயப்பட வேண்டாம், நான் உன் கணவன். ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் இடையே இதுதான் நடக்கும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் ஆடைகள். எல்லா நிலையிலும் மனைவி தன் கடமையை செய்து கொண்டிருக்க வேண்டும். திருமணத்தில் பண்டிதர் எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தார் என்றார். நானும் இப்போது அமைதியாக இருந்தேன். இந்த தடவை அவர் எனக்கு தங்க மங்களசூத்திரம் கொண்டு வந்திருந்தார். மங்களசூத்திரத்தை பார்த்ததும் நான் என் வலியெல்லாம் மறந்தேன். அவர் எனக்கு மிகவும் அன்பாக அணிவித்தார். இந்த தடவை அவர் எனக்கு ஆடைகளும் கொண்டு வந்திருந்தார். என்னால் எழுந்து நிற்கவும் முடியவில்லை. அவர் சொன்னார், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள், பிறகு வீட்டுக்குப் போ. நானும் போகிறேன். இப்போது மாலையாகிவிட்டது. இரவு ஆகப் போகிறது. இரவின் இருளில் அவர் என்னை வீட்டில் விட்டுவிட்டு தன் வேலையில் போய்விட்டார். இந்த விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது. இது எங்கள் இருவருக்கும் இடையேயான விஷயம் என்றார். நானும் சொன்னேன், சரி. என் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. ஏனெனில் என் பீரியட்ஸ் ஆரம்பித்துவிட்டது. என் அம்மாவும் எனக்கு எந்த வேலையும் சொல்லவில்லை. ஓய்வு எடுக்கச் சொன்னார்கள். அக்காவும் ஓய்வு எடுக்கச் சொன்னார். அப்போது என் அக்காவுக்கு என் கழுத்திலிருந்த மங்களசூத்திரம் தெரிந்தது. மிகவும் அழகாக இருக்கிறது. எப்போது வாங்கினாய்? அம்மா வாங்கினார்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், இல்லை, இதை எனக்கு அக்கா தந்தார்கள். இது என் கணவர் எனக்கு பரிசாக அனுப்பியது. அம்மாவும் அதை பற்றி கேட்டார்கள். நானும் அம்மாவிடம் அதையே சொன்னேன். என் அம்மா மிகவும் சந்தோஷப்பட்டார். நிறைய ஆசீர்வாதம் செய்தார். அதன் பிறகு என் பெரிய அக்காவின் கணவரை திட்ட ஆரம்பித்தார். என்ன அசுப நேரத்தில் அவரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோமோ? ஒரு வேலையும் செய்யாதவர் 2 குழந்தைகளை பெற்று எங்கள் மேல் சுமத்திவிட்டார். இப்படியே என் திருமணத்திற்கு இப்போது 4 வருடங்கள் ஆகியிருந்தன. இன்னும் 1 வருடம்தான் என் வீட்டை விட்டு அனுப்பும் நாளுக்கு இடைவெளி இருந்தது. இப்போது என் கணவருக்கு என்னை பற்றி கவலை வந்தது. நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டேன். என் மாமியாரும் மிகவும் வயதானவர் ஆகிவிட்டார். தன் கையால் வேலை செய்ய முடியாது. அவர்கள் விரைவாகவே என்னை அனுப்ப வேண்டும் என்று பிரஸ்தாபம் வைத்தார்கள். அம்மா அப்பாவும் அவர்களின் பிரஸ்தாபத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதத்தில் என்னை அனுப்பிவிட்டார்கள். இப்போது நான் 19 வயதானேன். என் சீர்வலத்திற்கு வந்துவிட்டேன். என் மாமியாரின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. டாக்டர் அவரது நிலைமை கவலைக்கிடமானது என்று சொன்னார். என்னை அனுப்பிய 4 மாதங்களுக்குப் பிறகு என் மாமியார் இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட்டார். என் கணவரும் அண்ணனிடம் இருந்து பிரிந்து தனது கடையை திறந்தார். என் உடல்நிலையும் மிகவும் மோசமாக இருந்தது. என் கணவர் என்னை டாக்டரிடம் அழைத்துச் சென்றார். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று. என் கர்ப்பத்திற்கு 6 மாதங்கள் ஆகியிருந்தன. என் கணவர் என் கர்ப்பத்தை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார். டாக்டர் எனக்கு படுக்கையில் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொன்னார். பிரச்சனை என்னவென்றால், எனக்கு சேவை செய்ய யார் வருவது? கணவர் கடைக்கு போய்விடுவார். நான் வீட்டில் தனியாக இருப்பேன். பெரிய அக்காவிற்கு டிவோர்ஸ் ஆகிவிட்டது. அவரது கணவர் அவரை விட்டு போய்விட்டார். அவரது சீர்வலத்தாரும் நல்லவர்கள் இல்லை. இப்போது அவர் தாய் வீட்டிலேயே இருப்பார். ஒரு குழந்தைக்கு சிகிச்சை கிடைக்காததால் அவர் இறந்து போனார். ஒரு பெண் குழந்தை அவருடன் இருந்தது. என் அப்பாவும் வயதானவர் ஆகிவிட்டார். இப்போது சம்பாதிப்பவர் யாரும் இல்லை. 2 சிறிய சகோதரிகளும் இளம் வயதாகிவிட்டார்கள். அவர்களுக்கும் திருமணம் செய்ய வேண்டும். என் கணவர் என்னை மிகவும் கவனித்துக் கொள்வார். கணவர் சொன்னார், நீ உன் சகோதரிகளில் யாரையாவது உன் பக்கத்தில் கூப்பிடு. உனக்கு நல்ல சேவை கிடைக்கும். குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கும். நான் அம்மாவிடம் செய்தி அனுப்பினேன். அம்மா சொன்னார், 2 இளம் பெண்களை நான் இவ்வளவு தூரம் அனுப்ப முடியாது. ஆனால் உன் பெரிய அக்காவை நான் உன் சேவைக்கு அனுப்புகிறேன். என் டிவோர்ஸான அக்கா எனக்கு சேவை செய்ய வந்துவிட்டார். என் கணவர் அவருக்கு மிகவும் மரியாதை செய்வார். என் கணவர் என் அப்பாவுக்கு நிறைய உதவி செய்தார். என் 2 சிறிய சகோதரிகளின் திருமணத்தையும் செய்து வைத்தார். 2 பேரின் கணவர்களும் மிகவும் நல்லவர்கள். என் அக்கா எனக்கு எவ்வளவு சேவை செய்தாரோ அதைவிட அதிகமாக என் கணவருக்கு சேவை செய்தார். என்னுடைய உடல்நிலை கவலையாலும் வேலைகளாலும் என் கணவரின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. அக்கா அவரையும் கவனித்துக் கொண்டிருந்தார். எனக்கு முதலில் கோபம் வரவில்லை. ஏனெனில் நானே நோய்வாய்ப்பட்டிருந்தேன். என் டெலிவரி நாள் வந்தது. நான் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றேன். அது ஆண் குழந்தை. என் கணவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். எங்கள் வீட்டில் எதற்கும் குறைவு இல்லை. என் கணவர் மிகவும் கடின உழைப்பாளி. என் அக்கா என் வீட்டில் வந்து 1.5 வருடங்கள் ஆகியிருந்தது. என் மகனும் நடக்க ஆரம்பித்து விட்டான். அவன் ஒரு வயதானான்.
என் அக்கா திடீரென்று வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். முதலில் நான் காலநிலை காரணமாக இருக்கும் என்று நினைத்தேன். அதன் பிறகு அவருடைய உடல்நிலை தொடர்ந்து மோசமாக இருந்தது. என் கணவர் அவரை டாக்டரிடம் அழைத்துச் சென்றார். நான் கேட்டேன், அக்காவுக்கு என்ன ஆயிற்று? அவர் சொன்னார், காலநிலை காரணமாக உடல்நிலை பாதித்திருக்கிறது. டாக்டர் மருந்து கொடுத்திருக்கிறார், அதை சாப்பிட்டால் ஆறிவிடும். நானும் என் அக்காவின் பராமரிப்பை ஆரம்பித்தேன். சில நாட்களில் அக்காவுக்கு முற்றிலும் ஆறிவிட்டது. முன்பு போலவே ஆகிவிட்டார். ஆனால் தொடர்ந்து அவருடைய வயிறு வளர்ந்து கொண்டே இருந்தது. எனக்கு இப்போது வித்தியாசமாக இருந்தது. திடீரென்று அவருடைய வயிறு ஏன் வளர்ந்து கொண்டே இருக்கிறது? நான் அக்காவிடம் கேட்டேன், உங்கள் வயிற்றுக்கு என்ன ஆயிற்று? முன்பை விட வெளியே தெரிகிறது. வயிற்றில் ஏதோ குழந்தை இருக்கிறது போல் தெரிகிறது. அக்கா என்னிடம் பார்வையை திருப்பிக் கொண்டார். இல்லை, நான் கொஞ்சம் மொத்தமாக ஆகிவிட்டேன், அதனால்தான் உனக்கு அப்படி தெரிகிறது. இது உன் ஏமாற்று என்றார். நான் மீண்டும் இந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அம்மாவின் உடல்நிலை திடீரென்று மோசமாகிவிட்டது. அக்கா அம்மாவிடம் சென்று விட்டார். அக்காவின் மகளும் 4 வயதானாள். என் மகனுடன் என் கணவரையும் அவள் அப்பா என்று அழைக்க ஆரம்பித்தாள். நான் அக்காவின் மகளை இங்கேயே வைத்துக் கொண்டேன். அக்காவை மீண்டும் வீட்டிற்கு அனுப்பிவிட்டேன், அம்மாவுக்கு சேவை செய்யட்டும் என்று. ஆனால் அம்மாவுக்கு திடீரென்று இதய நோய் வந்து இறந்து போனார்கள். அப்பாவும் அதே அதிர்ச்சியில் இறந்து போனார். நானும் என் தாய் வீட்டிற்கு வந்தேன். அம்மா இறந்த 10 நாட்களுக்குப் பிறகு அப்பா இறந்தார். இப்போது என் வீட்டில் அக்கா தவிர யாரும் இல்லை. அக்காவின் முழு செலவும் நான் தான் ஏற்றுக்கொண்டேன். நானும் என் கணவரும் மீண்டும் எங்கள் வீட்டிற்கு வந்தோம். ஆனால் அக்கா அங்கே தனியாக இருந்தார். 3 மாதங்களுக்குப் பிறகு அக்கா ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றார். ஆனால் எனக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது. என் கணவர் ஒவ்வொரு மாதமும் வாரங்களுக்கு மறைந்து போவார். நான் கேட்டால், கடைக்கு சாமான் வாங்க டில்லி போயிருந்தேன் என்று சொல்வார். அக்கா இங்கே இல்லாதபோது இது ஆரம்பித்தது. நான் ஒரு நாள் சொன்னேன், நாம் அக்காவை இங்கேயே கூப்பிடலாமே. கணவரின் முகம் ஒரே மலர்ச்சியாக மலர்ந்தது. எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. நான் என் அக்காவை என் கணவருடன் எந்தவிதமான ஜோக் செய்தது கூட பார்த்ததில்லை. என் கணவரோரும் அக்காவுடன் சாதாரணமாகத்தான் பேசுவார். நான் ஒருபோதும் அப்படி எதுவும் பார்த்ததில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்டு. என் கணவரின் சாப்பாடு, பானம், ஆடை எல்லாவற்றையும் அக்கா மிகவும் நுணுக்கமாக கவனித்துக் கொள்வார். அவர் வாயிலிருந்து வெளிவருவதற்கு முன்பே அவரது வேலையை செய்துவிடுவார். என் கணவர் என் அக்காவை அழைத்து வந்தார். அவர் கைகளில் குழந்தையை பார்த்ததும் நான் முற்றிலும் அதிர்ந்து போனேன். இந்த குழந்தை எங்கிருந்து வந்தது? அக்காவும் கணவரும் ஒரே வார்த்தையை சொன்னார்கள். இந்த குழந்தை எங்களுக்கு ஸ்டேஷன் வெளியே குப்பை தொட்டியில் கிடைத்தது. எனக்கு அவர்களின் பதிலில் கொஞ்சங்கூட திருப்தி ஏற்படவில்லை. ஏனெனில் அந்த குழந்தை அக்காவுடன் ஒட்டிக் கொண்டிருந்தது. அக்கா தன் சொந்த அம்மா போல. அக்கா அந்த குழந்தைக்கு நெஞ்சில் பால் கொடுக்க முயன்றார். ஆனால் அது குடிக்கவில்லை. அது முற்றிலும் என் மகனின் முகம் போல இருந்தது. இருவரும் ஒரே மாதிரி இருப்பது போல் தெரிந்தது. இப்போது எனக்கு என் அக்கா மீது சந்தேகம் வந்தது. நான் முற்றிலும் சாதாரணமாக இருப்பேன். வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். என் கணவர் எனக்கு செய்யாத அன்பும் பாசமும் இல்லை. என் வாயிலிருந்து வெளிவருவதற்கு முன்பே என் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து முடிப்பார். எனக்கு என் கணவரிடம் எந்த புகார்களும் இல்லை. அவர் மிகவும் கருணை உள்ளவர். அக்கா ஒவ்வொரு மாதமும் என் அம்மா வீட்டிற்கு போவார். என் கணவர்தான் அவரை அழைத்துச் செல்வார். 2-3 நாட்கள் தங்கி அவரை தானே அழைத்து வருவார். எனக்கு சந்தேகம் மிகவும் இருந்தது. ஆனால் நான் ஒருபோதும் அவர்கள் பேசுவதை பார்த்ததில்லை. அல்லது அவர்கள் இருவர் மீது சந்தேகம் தரும் எதையும் பார்த்ததில்லை. அந்த குழந்தை குறித்து என் மனதில் சந்தேகம் மிகவும் ஆழமாக இருந்தது. இந்த குழந்தை என் கணவரின் தான். ஏனெனில் அந்த குழந்தையை நான் அக்கா மார்பில் பால் கொடுப்பதை பார்த்தேன். என் கணவரும் அந்த குழந்தையுடன் மிகவும் பாசம் கொண்டிருந்தார். வழக்கமாக கணவர் 3 குழந்தைகளிடமும் மிகவும் பாசம் கொண்டவர். அக்காவின் முன்னாள் கணவரின் மகளிடமும் என் மகனிடமும் புதிதாக வந்த அந்த குழந்தையிடமும். இப்போது நான் எப்படியும் இந்த விஷயத்தின் உண்மையை கண்டுபிடிக்க விரும்பினேன். என் கணவருக்கும் அக்காவிற்கும் இடையே என்ன உறவு? என் அக்கா 2 குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டு கணவருடன் என் வீட்டிற்கு சென்று விட்டார். என்னிடம் கணவர் சொன்னார், நாங்கள் 2 வாரத்தில் வருகிறோம். இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு இருந்தது. அவர்களின் உண்மையை நான் கண்டுபிடிக்க முடியும். இந்த இருவருக்கும் இடையே என்ன சம்பந்தம்? அப்போது நான் அவர்களின் கடையில் இருந்த காரிகரை அழைத்து கொண்டு ரகசியமாக என் தாய் வீட்டிற்கு வந்தேன். அந்த காரிகரை எங்கள் ஊரிலிருந்து திரும்ப அனுப்பிவிட்டேன். எனக்கு வர வர இரவு ஆகிவிட்டது. அம்மா வீட்டு சாவியும் என்னிடம் இருந்தது. கதவு பூட்டில் கை வைத்ததும் என் கால்களுக்கு கீழே நிலம் நழுவியது. அக்காவும் என் கணவரும் ஒரு படுக்கையில் இருந்தார்கள். இருவரும் ஆடைகள் இல்லாமல். அதை பார்த்ததும் என் உலகம் அசைந்தது. நான் ஒரு பலமான கூச்சல் போட்டேன். இருவரும் திடுக்கிட்டு எழுந்தார்கள்.
என் கூச்சலை கேட்டு அந்த 3 குழந்தைகளும் அழ ஆரம்பித்தன. கணவரும் அக்காவும் விரைவாக ஆடைகளை சமாளிக்க என் கால்களில் விழுந்தார்கள். அக்கா என்னை அமைதிப்படுத்த முயன்றார். கணவரும் என் கால்களில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டார். கணவர் சொன்னார், சத்தம் போடாதே, நான் எல்லாம் சொல்கிறேன். நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன். உன் இடத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது சித்ரா. நான் சொன்னேன், நீங்கள் இருவரும் ஒரு நம்பர் வஞ்சகர்கள். அக்கா, நீ என் வீட்டில் இருந்து கொண்டு என் கணவரை அபகரித்துக் கொண்டாய். அக்கா சொன்னார், இதில் அருணின் எந்தத்த தவறும் இல்லை. எல்லா தவறும் என்னுடையது. நான் உனக்கு எல்லாம் உண்மையை சொல்கிறேன். நீ அருணிடம் எதுவும் சொல்லாதே. உனக்கு டாக்டர் படுக்கை ஓய்வு சொன்னபோது நீ அருணின் கவனத்தை செலுத்த முடியவில்லை. உன் நிலைமையை பார்த்து அருண் மிகவும் கவலையாக இருந்தான். இவனுக்கும் மிகவும் கடுமையான காய்ச்சல் வந்தது. அருணுக்கு மிகவும் குளிர் அதிகமாக இருந்தது. மருந்து சாப்பிட்ட பிறகும் அருணின் குளிர் போகவில்லை. நீ உன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாய். டாக்டர் உன்னை கணவரிடமிருந்து தூரம் இருக்கச் சொன்னார். நீ அதை நன்றாக கடைபிடித்துக் கொண்டிருந்தாய். ஆனால் அருணின் நிலைமையை பார்த்து நான் மிகவும் பதற்றமடைந்தேன். என் முன்னால் தன் அம்மா அப்பா இறந்ததை பார்த்தேன். அருண் எங்கள் அனைவருக்கும் கடவுள். அருண்தான் என் 2 சிறிய சகோதரிகளின் திருமணத்தையும் செய்து வைத்தான். நல்ல வீட்டில் நல்ல ஆட்களுக்கு. அருண் எனக்கு மிகவும் மரியாதை செய்தான். என்னை எப்போதும் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டான். ஆனால் அன்று அருணின் நிலையை பார்த்ததும் நான் மிகவும் பதறிப்போனேன். நான் அருணை அந்த நிலையில் பார்க்க முடியவில்லை. நான் அருணுக்கு போர்வையும் போர்த்தினேன். அதன் பிறகும் அருண் நடுங்கிக் கொண்டிருந்தான். என்னால் அவனது நிலையை பார்க்க முடியவில்லை. நான் உடனே அவனது படுக்கையில் அவன் அருகில் சென்றேன். அவனை முழுவதுமாக என் மார்பில் அணைத்துக் கொண்டேன். அருண் காய்ச்சலில் இருந்தான். அவனுக்கு தோன்றியது நீதான் என்று. அருண் உன் பெயரைச் சொல்லி முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். அவன் என்னுடன் அனைத்து செயல்களையும் செய்தான். அவன் உன்னுடன் செய்து வந்ததைப் போல. எனக்கும் மிகவும் ஆறுதலாக இருந்தது. ஏனெனில் எனக்கும் என் கணவரிடம் இருந்து பிரிந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. எனக்கும் ஒரு துணையின் தேவை இருந்தது. அந்த இரவு நாங்கள் இருவரும் ஒருவரிடம் ஒருவர் மிகவும் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் பெற்றோம். அருணும் இந்த விஷயத்திற்காக எப்போதோ இருந்து தவித்துக் கொண்டிருந்தான். ஏனெனில் அவன் உன்னிடம் செல்ல முடியாது. டாக்டர் உனக்கு தடை விதித்திருந்தார். அருணின் காய்ச்சல் சரியானபோது அவன் என்னை நேரடியாக பார்க்க முடியவில்லை. நான் அருணை என் மார்போடு அணைத்துக் கொண்டேன். சொன்னேன், அருண், நான் இந்த ரகசியத்தை ஒருபோதும் வெளிப்படுத்த மாட்டேன். ஏனெனில் இந்த விஷயம் எனக்கு மிகவும் தேவை. நீ அதை பூர்த்தி செய்தாய். அருண், நான் உன் அடிமையாகிவிட்டேன். உன் ஆசையில் நான் எதையும் செய்ய முடியும். அருண், நீ இப்படியே என் மீது கொஞ்சம் கருணை காட்டு. நான் உன்னை காதலித்துக் கொண்டே இருப்பேன். ஆனால் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். ஏனெனில் நான் என் சகோதரியின் சௌபாக்கியத்தை கெடுக்க விரும்பவில்லை. நாங்கள் இருவரின் உறவு இப்படியே நடந்து கொண்டே இருக்கும். நீ என் சகோதரியை ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது. அதன் பிறகு எனக்கு தேவைப்படும்போது நான் அருணிடம் செல்வேன். நான் கர்ப்பமாகிவிட்டேன். நான் இங்கே தாய் வீட்டில் வந்து குழந்தையை பெற்றேன். அருண் எனக்கு நிறைய உதவி செய்தான். நான் அருணிடம் உன் சத்தியம் வாங்கினேன், ரகசியமே இருக்கும் என்று. ஆனால் இன்று நீ எல்லாவற்றையும் அறிந்துவிட்டாய். என் சகோதரி உடனே சமையலறைக்கு ஓடினார். கத்தியை எடுத்து வந்தார். என்னை இங்கேயே கொன்றுவிடுங்கள். இந்த வீட்டிலேயே புதைத்து விடுங்கள். என்னை யாரும் கேட்க மாட்டார்கள். எனக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லை. எனக்கு 2 குழந்தைகள் உள்ளன. எனக்கு தெரியும், நீ அவர்களை சுகமாக வளர்த்துக் கொள்வாய். அருணும் உன்னுடையவன்தான். உன்னுடையவனே ஜடையவனே இருப்பான். அருணிடம் எதுவும் சொல்லாதே. அவன் எங்கள் அனைவருக்கும் மெஸ்ஸியா என்றார். அக்காவின் வார்த்தைகளை கேட்டதும் நான் முற்றிலும் அதிர்ந்து போனேன். நான் எதுவும் சொல்ல முடியவில்லை. அக்காவின் வாழ்க்கையை கடவுள் கொடுத்தார். நான் ஏன் அவருடைய உயிரை எடுக்க வேண்டும்? நான் அவரை விட்டுவிட்டேன். ஏனெனில் என் அக்கா எனது உயிரை விட அதிகமாக அன்பானவர். என் அம்மா அப்பாவும் இல்லை. அவர்தான் மூத்தவர். அவர் அம்மா அப்பாவின் இடம். நான் அக்காவை மன்னித்துவிட்டேன். என் கணவரையும் மன்னித்துவிட்டேன். நான் அக்காவிடம் சொன்னேன், நீ என் கணவரை திருமணம் செய்து கொள்ளு. அக்கா சொன்னார், இல்லை, திருமணம் செய்து கொண்டால் உலகத்துக்கு தெரிந்துவிடும். மக்கள் அருணை உன்னை தவறாக பார்ப்பார்கள். 100 விதமான பேச்சுகள் பேசுவார்கள். இதனால் குழந்தைகளின் வளர்ப்பிற்கும் தவறான தாக்கம் ஏற்படும். நாங்கள் இப்படியே நமது வாழ்க்கையை கழிக்கிறோம். மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயம் சரிதானா தவறுதானா? நான் என் அக்காவை மன்னித்தது சரிதானா தவறுதானா? நண்பர்களே, இந்த கதையை நான் இங்கேயே முடிக்கிறேன். ஆனால் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. என் சொந்த அக்காவும் என் கணவரும் எனக்கு தெரியாமல் ஒரு உறவை வைத்துக் கொண்டார்கள். அதுவும் என் வீட்டிலேயே, என் கண்மறைவில். அந்த குழந்தையை பார்த்தபோது என் உலகம் சுற்றியது. கோபத்தில் நான் என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுத்திருக்கலாம்.
ஆனால் என் அக்கா எனக்காகவும் என் கணவரின் கௌரவத்திற்காகவும் திருமணம் வேண்டாம், இந்த உறவு வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டாம் என்று சொன்னபோது என்னால் அவர்களை வெறுக்க முடியவில்லை. அம்மா அப்பா இல்லாத எங்களுக்கு என் அக்காதான் தாயாகவும் என் கணவர்தான் தகப்பப்பனாகவும் இருக்கிறார். ஒருவேளை நான் அவர்களை பிரித்திருந்தால் என் குடும்பம் சிதறிப் போயிருக்கும். என் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கும். பாசம், சந்தர்ப்ப சூழ்நிலை, குடும்ப கௌரவம் இதையெல்லாம் யோசித்து நான் அவர்களை மன்னித்து விட்டேன். அவர்களை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் ஒரு பெண்ணாக என் இடத்திலிருந்து யோசித்துப் பாருங்கள். நான் எடுத்தது சரியான முடிவா அல்லது துரோகத்தை மன்னித்தது என் முட்டாள்தன்மையா? கூட பிறந்த அக்காவுக்காகவும் கணவருக்காகவும் விட்டுக் கொடுத்தது தியாகமா? இல்லை ஏமாளிகள் செய்யும் வேலையா? உங்கள் கருத்துக்களை நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். தயவு செய்து உங்கள் உண்மையான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது எனக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். அதேபோல இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊரிலிருந்து எந்த மாநிலத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதையும் மறக்காமல் கமெண்டில் குறிப்பிடுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் கமெண்ட்டையும் படிக்கும்போது நான் ஏதோ தனிமையில் இல்லை, எனக்கு இவ்வளவு உறவுகள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை வருகிறது. இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள். இது உங்கள் நண்பர்களுக்கும் போய்ச் சேர ஷேர் செய்யுங்கள். இதுபோல பல வாழ்க்கை பாடங்கள் நிறைந்த கதைகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் நான் போடும் அடுத்த வீடியோ உங்களை தேடி வரும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் மனதை உலுக்கும் மற்றொரு உண்மைச் சம்பவத்தோடு நாளை உங்களைச் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.